வணக்கம். நமது கயலின் சார்பாக திரு துரை கருணாகரன் அவர்களுடைய இன்டர்வியூ செகண்ட் பார்ட் நம்ம இங்க பார்க்க போறோம். கடைசியா முதல் பார்ட்ல நம்ம முடிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி அன்று சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் ஐயா அவர்கள் பாரத பிரதமர் வீட்டுக்கு போனதுனால, அந்த பூஜையில கலந்துகிட்டதுனால பல சர்ச்சைகள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சோம். அதோடைய கண்டினியூ தான் நம்ம இப்போ மக்கள் மத்தியில கொண்டு வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறதா நான் கேட்டிருந்தேன். அப்படியெல்லாம் இல்லைன்னு நீங்க சொல்லி அந்த பதில நம்ம முடிச்சிருந்தோம். ஆனா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அது இந்தியாவுல பெரிய ஒரு சர்ச்சை கேள்வி கணைகளா எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுல இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய வழக்கறிஞர் தலைமை நீதிபதி வீட்டில் பிரதமர் பூஜை செய்தது பிரச்சனைன்ற ஒரு பேப்பர் ஆர்டிக்கல் ஒண்ணு வெளியில இதா இருக்கு. வழக்கறிஞர் இந்திரா ஜெயசிங் அப்படின்றவங்க கட்டுரை வெளியிட்டு இருக்காங்க. அந்த கட்டுரையில 6 கேள்விகள் வெளி கொடுத்திருக்காங்க. அது முக்கியமா யோசிக்கக்கூடிய கேள்வின்னு நம்ம கொடுத்திருக்காங்க. இந்த கேள்விதான் இன்னைக்கு நமக்கு முக்கியமா தமிழ்நாட்டிற்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ்க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு, இல்ல எல்லா போத் ஆர் சைட்லயும் ஜட்ஜஸ்க்கு ஒரே மாதிரியா இருக்கக்கூடியதா அப்படின்னு கேட்கதான் சார் வந்திருக்கும். முதல் கேள்வி, யாருடைய அழைப்பின் பேரில் பிரதமர் தலைமை நீதிபதி இல்லத்திற்கு சென்றார்? இப்ப இந்த பதில் ஒண்ணுக்கு நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த நீங்க ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அதிகமான இந்திய வழக்கறிஞர்கள் இந்த அரசியல் சாசன சட்டம் படிக்கிறப்ப நம்ம மேலை நாட்டுல சொல்லக்கூடிய மதசார்பின்மைங்கிற கான்செப்டை தான் அவங்க மைண்ட்ல ஏத்தி இருக்கிறாங்களே ஒழிய, இந்திய கான்செப்ட்ல மதசார்பின்மை என்பது வேறு. there is a world of difference. அது அநேகமான 90% ஆஃப் த லாயர்ஸ்க்கு அது தெரியறது இல்லை. ஏன்னா அவங்க எக்ஸ்போஷர் எல்லாமே அந்த வெஸ்டர்ன் தாட்ஸ்ல வரக்கூடிய அந்த கான்ஸ்டிடியூஷனல் கான்செப்டை தான் படிக்கிறாங்க புக்ல. அவங்க செகுலரிசம்னு சொல்றது இந்த மதசார்பின்மைங்கிறது தமிழாக்கம் கூட அவ்வளவு சரியான ஒரு தமிழாக்கம் கிடையாது. செகுலரிசம், செகுலர் அப்படின்னு சொன்னோம்னா, வெஸ்ட்ல யூரோப், அமெரிக்கா அங்கெல்லாம் அதனுடைய மீனிங்கே வேற. இந்தியாவுல அதனுடைய மீனிங் இன்டர்பிரிட்டேஷன் தான். இந்தியாவுல இப்ப மத சார்பின்மைன்னு சொன்னா அவங்க என்ன தப்பா நினைக்கிறாங்கன்னா, மதத்துக்கும் ஸ்டேட்டுக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது, மதத்தை தூக்கி எறியணும். அது ராங் கான்செப்ட். நம்மளுடைய இன்டர்பிரிட்டேஷன், நம்ம மத சார்பின்மைன்னு சொல்றது எல்லா மதத்தையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். வெஸ்ட்ல எல்லாத்தையும் வெளியில தள்ளுறோம். இது இன்க்ளூசிவ் டெஃபினேஷன் பேரு. நம்மளுடைய கான்செப்ட் செகுலரிசம்ங்கிறது எல்லா மதத்தையும் சேர்த்துப்போம், எல்லாரும் வாங்க. இப்ப அநேகமா இந்த பார்லிமெண்ட் ஓபன் பண்ணப்ப கிறிஸ்டியானிட்டி, ஜூஸ், ஹிந்துஸ், இஸ்லாம் எல்லா மதங்களையும் கூப்பிட்டு எல்லாரையும் நாங்க ஒத்துக்கிறோம். தட் இஸ் த ரியல் செகுலரிசம் இன் இந்தியன் கான்டெக்ட். இந்தியன் வே ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் செகுலரிசம்ங்கிறத இந்த இப்ப நீங்க யாரோ ஒரு வழக்குரைஞர் சொல்றீங்களே இந்திரா ஜெய்சிங், அவங்களே தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. எந்த ஒரு பிரதமரோ ஜனாதிபதியோ அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் சொல்றோம்ல, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதை டினை பண்ண முடியாது. இப்ப ஒரு மனிதரும் ஒரு மத நம்பிக்கையில இருக்கிறாங்க. இப்ப ஜாகிர் ஹுசேன் பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்டா இருந்தாரு. அவரும் மாஸ்க் போவார் ஃப்ரைடே. அதனால பிரசிடென்ட் அன்ஃபிட் டு பி பிரசிடென்ட் சொல்ல முடியுமா? அப்ப மத
அந்த நம்பிக்கைகள் தனி மனித உரிமைகள். ஜட்ஜ் இஸ் நாட் ஃபாலிங் ஃப்ரம் ஹெவன். அவங்களும் மனிதர்கள் தான். அவங்களுக்கும் எல்லா கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டும் இருக்கு. கண்டிப்பா சார். உங்களுக்கு கோயிலுக்கு போறதுக்கு ரைட் இருக்குன்னா, அப்ப ஜட்ஜ் ஆயிட்டேன்னா எனக்கு டினை பண்ணுமா? அப்ப வயலேஷன் இல்லையா? என்னுடைய ரைட் வயலேட் ஆகுது இல்ல? கண்டிப்பா கண்டிப்பா சார். என்னுடைய மத நம்பிக்கை அழிக்கப்படுது இல்ல? இல்ல அப்ப அப்ப எப்படி நீங்க வந்து அது காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்? இல்ல ஒரு சார். இண்டிவிஜுவலுக்கும் இருக்கக்கூடிய மத நம்பிக்கையை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். இல்ல இது மத இப்ப இந்த நம்பிக்கை அப்படின்னு கொண்டு போறதை விட அவங்க ஒரு ஃபெஸ்டிவலுக்கு கெஸ்டா வரதுக்கு எல்லாருக்குமே அலோடு இருக்கு. அப்போ இவர் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ்ன்றதுனால பாரத பிரதமர் வந்து வந்திருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து அரசாங்கத்துக்கு எதிர்ப்பான சில விஷயங்கள் செய்யறாங்க. இதெல்லாம் வந்து தவறான முறை, இதெல்லாம் வந்து ஒரு ஒழுக்கம் இருக்குமா அப்படின்ற கேள்வி எல்லாமே வந்து ஊடகத்துல பெரும் சர்ச்சைகள் எல்லாம் உருவாக்கி ஆஹ் சிலர் வந்து புரிதல் இல்லாம போயிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்களும் வந்து விநாயகர் சதுர்த்தியில செஷல்ஸ்ல வந்து கொண்டாடுனீங்க. அந்த செஷல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் உங்களோட வந்திருந்தாங்க. அதுவும் ஒரு நாளிதழ் செய்தி நியூஸ் பேப்பர்ல வெளியில வந்திருந்தது. அது பாக்குறப்போ பாத்தீங்களா அந்த செய்தியில? மிகவும் இதா இருந்தது. அந்த வைஸ் பிரசிடென்ட் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லிம். சோ ஒரு ஆமா. முஸ்லிம் உங்களோட இணக்கமா அந்த விநாயகர் ஆமா. சதுர்த்தி கொண்டாடினது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாகவே ஆகல. அது ஒரு ரொம்ப ஒரு விஷயமா ஒரு சாதாரண விஷயமா தான் பார்க்கப்பட்டது. அயல் நாட்டில் சாதாரணமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஏன் தமிழ்நாட்டில், இந்தியாவில் மதமா பார்க்கப்படுதுன்றது புரியல சார். அதுதான் எங்களுடைய மெயின் கேள்வியே. இல்ல ஆக்சுவலா வந்து இந்த கேள்வியே ஃபர்ஸ்ட் வந்து யாருடைய அழைப்பின் பேரில் பிரதமர் தலைமை நீதிபதியின் இல்லத்திற்கு சென்றார். இட்ஸ் அ காமன் சென்ஸ். ஒரு கெஸ்ட் ஒருத்தவங்க வீட்டுக்கு போறாங்கன்னா இன்விடேஷன் இல்லாம போவோமா? ஒருத்தவங்க கோர்ட்ல அப்பியர் ஆகுறாங்கன்னா சம்மன் இல்லாம அப்பியர் ஆவாங்களா? கண்டிப்பா. சோ த ஹோஸ்ட்னு இருக்கிறவங்க இன்வைட் பண்ணுவாங்க, போவோம். சொல்லுங்க சார். இப்ப வந்து நீங்க சொன்ன அந்த முதல் கொஸ்டின்லயே வந்து நிறைய விளக்கங்கள் இருக்கு. என்னன்னா பாரத பிரதமரா அவரை பார்க்காம ஒரு மனிதரா வந்து நிறைய விஷயங்கள்ல பார்த்திருக்கலாம். ஏன்னா நீங்களும் பாரத பிரதமரோட ஒரு இணக்கமாவும் இருந்திருக்கீங்க. ஏன் உங்க நாட்டுல பாக்குற மாதிரி தமிழ் மண்ணுல பார்க்க முடியலன்ற ஒரு ஆதங்கத்துலதான் இந்த கேள்வியை நாங்க உங்ககிட்ட முன்னெடுத்து வச்சிருந்தோம். இன்னும் ஒண்ணு இல்ல, பெரிய ஒரு சர்ச்சை என்னன்னா நீதிபதிகளுக்கு மொத்தமா ரூல்ஸ் இருக்கா? நீதிபதிகள் இவர்களை மட்டும்தான் பார்க்க வேண்டும், இந்த வேலையை மட்டும்தான் செய்ய வேண்டும், இந்த டைமுக்கு தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு கோட்பாடுகள் இருக்கா? ஏன்னா அயல் நாடு தமிழ்நாடுன்னு இல்லாம எல்லாருமே ஒரு போஸ்டிங், ஐ மீன் எப்படி சொல்றதுன்னா ஒரு பதவின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு காமன் தான். ஆனா மக்களோட இணக்கமா இருக்கிறதுலயும் தலைவர்களோட இணக்கமா இருக்கிறதையும் தப்பா கொண்டு வர்றது வந்து எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்றதான் சார் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். அதாவது இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஜட்ஜ் வந்து ஒரு கேஸ கேட்க கூடாதுன்னு அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணிக்கணும்னா 2 ரீசன் தான். ஒண்ணு, அந்த கேஸ்ல அவருக்கு வந்து பெக்யூனரி இன்ட்ரெஸ்ட், அதுல ஏதாவது பொருளாதாரத்துல அவருக்கு பெனிஃபிட் கிடைக்குதா, அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அந்த கேஸ்ல, ஏதாவது அதனால அவருக்கு வருமானம் வரும், அதனால அவருக்கு பெனிஃபிட் கிடைக்குதா, அல்லது அந்த பார்ட்டி அப்பியர் ஆகுறாங்கல்ல அந்த கேஸ்ல, அதுல யாராவது ஒரு பார்ட்டிக்கு பயஸ்ன்னு பேரு. ஒருத்தவங்களுக்கு மேல பிடிக்காம இருக்கலாம், பயஸ். ஃபார் ஆர் அகேன்ஸ்ட் அ பார்ட்டி. இப்ப பயஸ் வந்து ஒரு பிரிஜுடிஸ், ஒரு தப்பான ஒரு ஒரு அபிப்பிராயம் ஒருத்தவங்க மேல வச்சிருக்கேன், அவங்க வந்து முன்னாடி வந்து ஒரு கேஸ்ல வர்றாங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஏன்னா அந்த பார்ட்டி எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஃபார் ஆர் அகேன்ஸ்ட் இருக்கலாம். சில பேருக்கு நான் ஃபேவர் பண்ணணும்னு நினைக்கலாம் ஒரு ஜட்ஜ். அது இண்டிவிஜுவல் ஜட்ஜினுடைய குவாலிட்டியை பொறுத்து இருக்கு. அது மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ் வருதுன்னு வச்சுங்களேன். இப்ப ஒரு ஜட்ஜி வந்து ஒரு கேஸ் கேட்கிறப்பதான் இந்த நம்ம வந்து எப்படி ஒரு ஜட்ஜி வந்து இண்டிபெண்டா கேட்கணும் அந்த எந்த கேஸ்லயும், அவருக்கு சுயநலமோ அல்லது
எந்த ஒரு இது இன்ட்ரெஸ்டும் இருக்கக்கூடாது அந்த கேஸ்ல அப்படின்னு தான். அப்பதான் நம்ம வந்து இத போய் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இவங்க ஒரு ஜட்ஜி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதுனால அவங்க வந்து ஒரு கேஸ்ல வந்து அவங்க ஃபேவர் பண்ணுவாங்களா அதுக்காக? அதத்தான் பார்க்கணும். அதான் சப்ஸ்டன்ஸ். சும்மா வெளியில நம்ம பேசலாம். அவங்க இதுல பார்த்தா இப்ப ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் அந்த மாஸ்க்குக்கு போவேன். ஃப்ரைடேல நான் மாஸ்க்கு போய் இது பண்ணுவேன். கிறிஸ்டியன் சர்ச்சுக்கும் போவேன். இங்க பஹாய் சென்டருக்கு போவேன். அதனால நான் ஜட்ஜா இருக்கிறப்போ நீ பஹாய் எல்லாம் ஃபேவர் பண்ணணும்னு கிடையாது. பஹாய் உள்ள கிளைண்ட்ஸ், பார்ட்டிஸ், லிட்டிகன்ஸ் வருவாங்க. பர்சனலா அவங்கள எனக்கு தெரியாது. என்ன அது இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்கு. நான் வந்து பஹாயின்னு ஒருத்தன் என்னுடைய ஒரு பிலீஃபை சேர்ந்த குரூப்பை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஃபேவர் பண்ணணும்னு அது பண்ண அது இண்டிவிஜுவல் ஜட்ஜை பொறுத்து இருக்கு. இல்ல இதுல வழக்கறிஞர் இந்திரா ஜெயசிங் வந்து இன்னொரு கேள்வி வந்து 2வதா கேட்கப்பட்ட கேள்வி, குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட மற்ற அரசமைப்பு சட்ட நிர்வாகிகள் ஏன் வரவில்லை? இது எப்படி இருக்குன்னா, இவங்க ஏன் வரல, அவங்க ஏன் வரல, நீங்க ஏன் தனியா போனீங்கன்றத வந்து ஒரு வழக்கறிஞர் கேள்வி கேட்டிருக்கிறத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அது இண்டிவிஜுவல் சாய்ஸ். ஒரு இடத்துக்கு போறது யூ கேனாட் ஒருத்தவங்களை வந்து நீங்க வற்புறுத்த முடியாது. நீங்க போகணும், இன்விடேஷன் நீங்க கொடுத்ததுனால நான் போகணும்னு எனக்கு அவசியம். எனக்கு பர்சனல் மேட்டர்ஸ் நிறைய இருக்கலாம். இந்த கேள்வியை உங்களுக்கு வந்து அவர்கள் அழைக்கப்பட்டார்களான்னு உனக்கு ஆல்ரெடி டவுட். எஸ். அண்ட் தென் ஏன் போகலன்னு கேட்டா தட் இஸ் டசன்ட் மேக் சென்ஸ். எக்ஸாக்ட்லி சார். அதே மாதிரி அழைக்கப்பட்ட உங்களுக்கு அழைக்கப்பட்டாங்களா இல்லன்னு தெரியல. நீங்க அதுக்குள்ளங்காட்டியும் நீ இங்க வந்து ஏன் போகலன்னு எப்படி கேட்க முடியும்? அழைக்கப்பட்டிருந்து நான் போகலன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து 3வது கேள்வி வந்து, தலைமை நீதிபதியின் 2 ஆண்டு பதவி காலத்தில் சமூகம் மற்றும் மத நிகழ்ச்சிகளுக்காக அவர் எத்தனை முறை பிரதமரை தனிப்பட்ட முறையில் சந்தித்துள்ளார் என்றது வந்து, இது பிரதமரை கேள்வி கேட்கிறாங்களா அல்லது நீதிபதியை கேள்வி கேட்கிறாங்களா? இது அவருக்கு கொடுக்கக்கூடிய இன்னல்களா இல்ல அறியாத்தன்மையான்றது நீங்க தான் சார் சொல்லணும். இல்ல சமூக நிகழ்ச்சி, மத நிகழ்ச்சியில நடக்குதுல எல்லாரும் இப்ப நான் சொன்ன இந்த இங்க சிஷல்ஸ்ல நடந்த அந்த கோயிலுக்கு அன்னைக்கு நானும் போயிருந்தேன். அவரு மற்ற மதத்தை சார்ந்தவரும் வந்திருந்தாங்க. அவங்க இன்னொரு அவங்க இந்த டவுன் மேயர் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு கிறிஸ்டியன், நான் ஒரு ஹிந்து. அவர் வைஸ் பிரசிடென்ட், அவர் வந்து முஸ்லிம், அகமது அஃபீஃப்னு. நம்ம மோடி பதவியேற்பு விழா கூட வந்திருந்தாரு. அவர்தான் வந்திருந்தாரு. சிஸ்டர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணி டெல்லிக்கு வந்திருந்தாரு. சோ அவங்க எல்லாம் வந்து வர்றாங்க ஒரு ஹிந்து இதுக்காக. இங்க எல்லாம் வந்து அது போனதுனால அவர் ஹிந்துக்கு சப்போர்ட் பண்றாருன்னு கிடையாது. இப்ப நான் போனதுனால ஹிந்துக்கு சப்போர்ட் பண்ண போறேனா? இல்ல. ஆஸ் அ ஜட்ஜ் எனக்கு உள்ள சில குவாலிட்டிஸ் இருக்கு. அந்த குவாலிட்டிஸ் நம்ம ஃபாலோ பண்றோம். ஆஸ் அ வைஸ் பிரசிடென்ட் எல்லாரும் அவருக்கு சமம். எந்த மதத்தை இருந்தாலும் எல்லா மதமும் ஒண்ணு அவருக்கு. செக்குலரிசம்னா இந்த மதத்தை வெறுக்கிறது கிடையாது. மதத்தை அணைச்சு எல்லா மதங்களையும் அணைச்சு கொண்டு போறது, இன்க்ளூசிவா இருக்கணும். அதுதான் செக்குலரிசம் இந்தியன் கான்டெக்ஸ்ட்ல. இதுல 4வது கேள்வி என்னன்னா, தனிப்பட்ட அந்த மத சடங்கு ஏன் ஒளிப்படம் எடுப்பதற்காக வாய்ப்பாக பயன்படுத்தப்பட்டது? அது கெஸ் ஒர்க். தட் இஸ் த கெஸ் ஒர்க் ஆஃப் த பர்சன் ஹூ क्वेश्चंस தட். நீங்க எது வேணாலும் கெஸ் பண்ணிக்கலாம். இத எதுக்கு எடுத்தாங்க, அதுக்கு எடுத்தாங்கன்னா யூ கேன் ஆல் பொலிட்டிக்ஸ் ஐ திங்க். அடுத்த 5வது கேள்வி அவங்க முக்கியமா எடுத்து வச்சிருக்காங்கன்னா, மகாராஷ்டிரா மாநில தேர்தல் வரவிருக்கும் நிலையில் மகாராஷ்டிரா சின்னமான தொப்பி அணிவதற்கு தலைமை நீதிபதி விட்டு கொடுத்தாரா? ஒரு தொப்பிய வந்து அவங்க இது பண்ணிருக்காங்க மகாராஷ்டிரா. அடுத்து கடைசி கேள்வி வந்து, ஹிந்து சின்னங்கள், பாடல்கள் மற்றும் சடங்குகளில் இந்த வெளிப்படையான காட்சிப்படுத்துதலை கருத்தில் கொண்டு பார்த்தால் இந்து அல்லாத வழக்காளிகள் தலைமை நீதிபதியிடம் இனி பாரபட்சமற்ற நீதியை எதிர்பார்க்க முடியுமா?
வாட் இஸ் தட் சார்? நீங்க தான் இதுக்கு எக்ஸ்பிளைன் நீங்க கொடுக்கணும். ஏன்னா அவரும் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், யூ ஆர் எனக்கு சரியா எனக்கு சரியான தமிழ் வார்த்தை தெரியல. தீஸ் ஆர் ஆல் கன்ஜெக்சர்ஸ் அண்ட் சர்மைஸ். அப்படின்னா நீங்களே இமேஜினேஷன் பண்ணி பேசுறது, கெஸ் ஒர்க், இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோன்னு. சோ இதெல்லாம் ஜஸ்ட் டசன்ட் மேக் சென்ஸ் ஃபார் மீ. இப்போ இந்த இந்த 6 கேள்விகள் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். நான் வந்து பொதுவா சில கேள்விகள் என்னன்னா, என்னுடைய தமிழ்நாட்டிலேயே ஒரு சில நேரங்கள்ல நீதிபதியை சந்திக்கணும் அப்படின்னு ஒரு கட்டத்துல நானே அவரை போய் பார்க்க போறப்போ, மீடியா பர்சன்ஸை பார்க்க மாட்டோம், மீடியா பர்சன் கிட்ட பேச மாட்டோம் அப்படின்றாங்க. ஒரு பெரிய பெரிய நெட்வொர்க் சேனல்ல இருக்கிறவங்கள மட்டும் ஹைகோர்ட்ல வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும்தான் அவங்கள பார்க்க முடியுது. ஒரு சாதாரண ஒரு இது எப்படி சொல்றதுன்னா, நம்ம அச்சு ஊடகம் சொல்லுவோம் சார். அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு அச்சு ஊடகத்துல பேப்பர்ல எழுதப்பட்ட எழுத்து வந்து உச்ச நீதிமன்றத்துக்கே அது டாக்குமெண்டரியா எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் உள்ள அந்த ஒரு பேப்பருக்கே வந்து பாத்தீங்கன்னா அலோடே இல்லைன்றாங்க. இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷுவல் மீடியாவுக்கு தான் இம்பார்ட்டன்ட், நீதிபதிகளும் கொடுக்குறாங்க, நீதிமன்றமும் கொடுக்குறாங்க, நீதிமன்றமும் அலோவும் அதுதான் பண்றாங்க. சாதாரண பத்திரிகையாளர்களுக்கு அந்த ஒரு ஃப்ரீயா போகக்கூடியதோ, ஃப்ரீயா அவர்களை பேசக்கூடிய வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது எங்களுக்கே சில விஷயம் கேள்விகள் உங்ககிட்ட கேட்கறதுக்கு இருக்கு சார். சோ இது உங்கள நாட்டுல வந்து அந்த மாதிரி நடக்குதா? இப்ப ஜட்ஜஸ் வந்து as far as possible பப்ளிக் எக்ஸ்போஷர் இல்லாம இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஒரு மீடியா பர்சன் பேசுறேன்னா, இப்ப நான் நோ லாங்கர் சிட்டிங் ஜட்ஜ், நான் அதனால இப்ப ஓப்பனா உங்கள்கிட்ட பேசுறேன். எந்த ஒரு சிட்டிங் ஜட்ஜஸ் வந்து வெளியில போய் ஓப்பனா பேசுறாங்கன்னா பப்ளிக்னுடைய போக்கஸ் அவங்க மேல வரும். இப்ப அவங்க ஒண்ணு சொல்றாங்கன்னா அது வந்து பப்ளிக் அட்ராக்ஷன் வரும். பப்ளிக் வந்து போக்கஸ் அவங்க மேல வந்ததுன்னா கிரிட்டிசிசம் வரும். அவரை செய்யறது தப்பு செய்யறது, இவர் ஒரு கேஸ பத்தி யாராவது ஒரு இது கேட்டுட்டாங்கன்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு கொஸ்டின், அந்த கேஸ் பெண்டிங்கா கூட இருக்கும் அவங்க கோர்ட்லயே. அவங்க அதை பத்தி எதுவும் பேசவும் முடியாது. பேச முடியாம ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். அதே சமயத்துல பப்ளிக் அதாவது ஜஸ்டிஸ்ங்கிறது பப்ளிக் கான்பிடன்ஸ் தான். இல்ல சார், இப்ப கடைசியா வந்து உங்ககிட்ட நீதித்துறை சார்ந்து கேள்வி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, நீதிபதிகள் ஆன் த பொசிஷன்ல இருக்கிறப்ப மக்களையோ மீடியாவையோ பார்க்க தவறதுக்கு காரணம் தீர்ப்புகள் கொலாப்ஸ் ஆகலாம், முன்கூட்டி விஷயங்கள் வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஏத்துக்கலாம். ஆனா அவங்களும் ஒரு மனிதர்கள் தானே, அவர்களுக்கும் சில எண்ணங்கள் இருக்கும். அத கூட நம்ம வெளிப்படையா செய்ய முடியாதுன்றாங்க. இன்னும் ஒண்ணு இதுல முக்கியமா என்னன்னா, இந்த வீடியோவை எடுத்து வெளிவிட்டது யாருன்னா அந்த பிஜேபி சார்ந்தவங்களே தான் வெளியில அந்த ப்ரொமோட்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய சர்ச்சையா இப்ப வந்தது. ஒரு பிரதமர் கலந்துகிட்ட விஷயம் ரொம்ப கவனமா மெயின்டைன் பண்ண கூடிய இடத்துல, அதுவும் ஒரு சீஃப் ஜஸ்டிஸும் ஒரு பிரதமரும் கலந்துகிட்ட அந்த விஷயத்த எவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கணும். ஆனா அந்த பாதுகாப்பை மீறி மக்களை இவ்வளவு தூரம் குழப்பத்துல கொண்டு வந்து மத பிரச்சனையா உருவாக்கி நீதிமன்றத்துல நீதி நமக்கு வந்து சரியா கிடைக்குமா அப்படின்லாம் கேள்வி எழப்பட்டப்போ குழப்பமாவே இருந்தது. இந்த குழப்பம்லாம் உங்களுடைய நாட்டுல இந்த மாதிரி நடந்திருக்கா? நீங்க இந்த மாதிரி எல்லாம் சந்திச்சிருக்கீங்களா? ஏன்னா இப்போ தமிழ்நாடு இந்த ஒரு சந்திப்பை வந்து எதிர்நோக்கி போய்கிட்டு இருக்கோம் நாங்க எல்லாருமே மக்கள்கள். இது டெமோக்ரஸி டிரான்ஸ்பரன்சி இருக்கிறது நல்லது. ஏன் நீங்க மறைச்சு சீக்கிரட்டா போய் பார்க்கணும்? அப்பதான் வந்து யூ ஷுட் சஸ்பெக்ட், சந்தேகம் வரும். ஓப்பனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க, இவங்க பிரைம் மினிஸ்டரா போகல, அவங்க தனிப்பட்ட முறையில அவங்க போறாங்க. அவங்க இன்வைட் பண்றது தனிப்பட்ட முறையில பண்ணிருக்காங்க, இவங்க போறாங்க. இல்ல யாருமே மத நம்பிக்கை இல்லாம யாரும் கிடையாது. மத நம்பிக்கையே யாருமே இல்லாதவங்க தான் பிரைம் மினிஸ்டரா வரணும்னு கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல. பிரசிடென்டாவும் கான்ஸ்டிடியூஷனல் அப்பாயிண்டிஸ் எல்லாருமே வந்து மத இது இருக்கக்கூடாதுன்னு இல்ல. ஒரு தனி மனிதருக்கும் ஒரு மத நம்பிக்கை இருக்கு. அப்ப அந்த மத நம்பிக்கையை அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனதுனால அவங்களுக்கு இந்த சுதந்திரம் கிடையாதா?
மறுக்கப்படுமா? அந்த ஒரு பொசிஷனை வச்சிருக்கிறதுனால எல்லாருக்கும் உள்ள ரைட்டும் எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. ஓகே சார். இது அத என்ன வந்து ரொம்ப அவங்க யாரும் சீரியஸா வந்து போகுது. இந்த டாபிக்ல இருந்து கொஞ்சம் வெளியில வருவோம். சார் ஆக்சுவலா உங்கள ஓகே. நெறைய விசாரிக்கும் பொழுது, உங்க பாலின சிநேகிதர் ஆ கல்லூரி நாட்கள்ல பழகிய கல்லூரியில ஒன்றா படிச்சு, கல்லூரி ம். வாழ்க்கையில ரொம்ப ஷேர் பண்ணி, ம். ரொம்ப இணக்கமா இருந்த நடிகர் ராதா ரவி ஐயா அவர்கள் உங்களுடைய ஆமா. சிநேகிதர் அப்படின்றதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டோம். அவர பத்தி உங்களுடைய நட்பு, இப்பவும் நீங்க கான்டாக்ட்ல இருக்கீங்களா? பேசுறீங்களா? எப்படி சார் போயிட்டு இருக்கு? இல் நான் இப்ப கொஞ்ச நாளா அவங்களுக்கு என்ன இங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கான்டாக்ட் என்ட்ட இல்ல இப்ப. ஆ ம். ராதா ரவி அவங்க வந்து என்னுடைய கிளாஸ்மேட். நாங்க பிஎல் படிக்கிறப்ப, அவரு என்னுடைய செமஸ்டர் அப்பதான் ஃபர்ஸ்ட் 1977 தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. செமஸ்டர் சிஸ்டம்னு. அப்ப அதுக்கு முன்னாடி செமஸ்டர் கிடையாது. அதுக்காக பெரிய ஸ்ட்ரைக்லாம் பண்ணோம். செமஸ்டர் எடுக்கணும்னு சொல்லிட்டு. வாவ்! அவரு அந்த அந்த அஜிடேஷன்ல லீட் பண்ணது வந்து ராதா ரவி தான். மிஸ்டர் ராதா ரவி. நம்ம ஃப்ரெண்டு. அவரு அப்புறம் ஆ அப்பயே வந்து கொஞ்சம் ரொம்ப அவுட் ஸ்போக்கன். ரொம்ப கரேஜியஸ் பெர்சன். ஏதாவது தைரியமா எல்லாம் செய்வாரு. எங்க டிஎல்எஸ்ன்னு இருப்பாரு. ரத்னசாமின்னு டைரக்டர் ஆஃப் லீகல் ஸ்டடீஸ் அந்த 70ஸ்ல சொல்றேன். அவரு வந்து ஒரு நாள் ஒரு எக்ஸாம்பிள்க்கு வேணா சொல்றேன்னா, அந்த ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்றதுக்காக என்ன பண்ணோம், போய் பஸ் எங்களுக்கு குடுங்க. நாங்க வந்து செக்ரட்டேரியட்டுக்கு போய் எம்ஜிஆர பார்த்து நாங்க சொல்லணும். அந்த ம். செமஸ்டர ஒழிக்கணும்னு எங்களுக்கு அது பிடிக்கல. ஏன்னா அடிக்கடி எக்ஸாம் வருது. 6 மாசத்துக்கு ஒரு தடவ வரும் செமஸ்டர்ன்னு. ஓகே. அப்படின்ன உடனே பாபுன்னு ஒருத்தர் அவரு வந்து அவர்தான் பஸ் டிரைவரு. ம். ப்ளூ பேர்டுன்னு ஒண்ணு இருக்கும். ஒரு ரெட் பேர்டுன்னு 2 இருக்கும் ஒரு பஸ். ம். ம். அவர்ட்ட போய் கேட்டோம். இதே மாரி எங்கள வந்து நாங்க எம்ஜிஆர பார்க்க போறோம். சீஃப் மினிஸ்டர பார்க்க போறோம் நாங்க. ம். அதுக்காக பஸ்ஸ குடுங்க. டிரைவர் அனுப்புங்க. நாங்க பஸ் எடுத்துட்டு அங்க தலைமைச் செயலகத்துக்கு போய் அவங்கள பார்த்து நாங்க மனு குடுக்கணும். செமஸ்டர ஒழிக்கணும்னு. அப்படின்னு. கல்லூரி செமஸ்டர் தானே சார்? அப்புறம் ஆமா கல்லூரி சட்டக்கல்லூரி செமஸ்டர் செமஸ்டர். லா செமஸ்டர். சட்டக்கல்லூரி செமஸ்டர். ஓகே. ஆமா. அப்புறம் வந்து அந்த அவரு டிஎல்எஸ் சொல்லிட்டாரு. டைரக்டர் ஆஃப் லீகல் ஸ்டடீஸ் அதெல்லாம் அதெல்லாம் அனுப்ப முடியாது. நாங்க பஸ் எல்லாம் குடுக்க மாட்டோம்ன்னு. ம். அப்புறம் அவரு நம்ம ராதா ரவி அவரு டிரைவர் இல்லன்னா நம்ம பஸ் எடுத்துட்டு போவோம் அப்படின்ட்டு அவரே டிரைவ் பண்ணிட்டு பஸ்ல அங்க போனோம். ஓகே, ஓகே. செக்ரட்டேரியட்டுக்கு. அந்த மாரி அவரு வந்து ஒரு ஒரு ரொம்ப ஆக்டிவா இருக்கிறவரு. 2வது அவங்க அப்புறம் எம்ஜிஆர் கிட்ட வந்து அந்த ஆல் ரூட் பாஸ் அப்ப வந்து ஆல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு சிட்டில உள்ள ஸ்டூடண்ட்ஸ்க்கு பாஸ் கிடையாது. ம், பஸ் ம். பாஸ். ஆ, ஆ. அது வெறும் இப்போ 25 ரூபீஸோ ஏதோ கட்டுனோம்னா அந்த காலத்துல பாஸ் குடுப்பாங்க. எந்த பஸ்ல வேணாலும் எவ்வளவு தடவ வேணாலும் போகலாம், இறங்கலாம், மாறலாம் அது மாரி. சோ அத போய் திரும்ப அவரு இவரு அவங்க ராதாரவி தான் முன்னிலையில வந்து எங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் இந்த பாஸ குடுங்க. இந்த பஸ் பாஸ் எங்களுக்கு ஸ்டூடண்ட் பாஸ். அதாவது பாஸ் இருந்ததுன்னா ₹10 நெனைக்கிறேன். ஓகே அப்ப சார். பிடிசியா பல்லவன் டிரான்ஸ்போர்ட் ஏதோ இருக்கும்னு நெனைக்கிறேன் அப்ப. அது போய் வாங்கிட்டோம்னா, அதுக்கு போவோம். அவரு குடுத்துட்டாரு. சீஃப் மினிஸ்டர் அப்ப எம்ஜிஆர் உடனே கிராண்டட் சார் செமஸ்டர் கேன்சல் ஆச்சா குடுத்துறேன்ட்டாரு. இல்லையா வெளியில சார்? வந்துட்டாரு அதான் ஆக்சுவலா. சொல்லுங்க சார். நீங்க இவ்வளவு தூரம் அ பஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க. அந்த செமஸ்டர நீங்க 2 பேரும் உங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இல்ல, இல்ல. கேன்சல் பண்ணீங்களா? இல்லையா? இல்ல. செமஸ்டர் வந்து எடுக்க முடியல. அது கிரியேட்டட் ஆல் திஸ் அப்பதான் ஃபர்ஸ்ட் செட் நாங்க. ஓகே, அந்த இத லீட் பண்ணவரு அவருதான். ம். அம் ஃப்ரெண்ட் ராதா ரவி தான். அவங்க தான் பண்ணாங்க. ரொம்ப ஜாலி ஃபெலோ. அப்ப ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க. ஆமா. சார் அதுவும் அவங்க அப்பா மாரி தைரியமா பேசுவாங்க. அ நெவர் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அது ஒரு குவாலிட்டி அது. ஆ இறுதியா வந்து பாத்தீங்கன்னா, எங்க மக்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்கு. ஆ என்ன சரி. அப்டின்னா, இன் அ தமிழ்நாட பொறுத்தவரையும், அ கேள்விக்கு எங்களுக்கு பஞ்சமே இல்ல. பதில் தான் எங்களுக்கு கிடைக்க ம். மாட்டேங்குது. ஸோ ஒரு சைட்ல ஒரு சிலர்கிட்ட கேள்வி கேட்கணும்னு எங்ககிட்ட வந்து கேட்டுருக்காங்க. நாங்களும் அத வந்து பப்ளிஷ் பண்றோம் அப்டின்னு சொல்லியிருந்தோம்.
வித் யோர் பெர்மிஷன் எங்க மக்கள் கேட்கக்கூடிய ஒரு 10 நபர்கள் கேள்வி உங்ககிட்ட வைக்கிறோம். அந்த கேள்விகளுக்கு உங்களால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பதில் கொடுத்தீங்கன்னா எங்க மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும். ஏன்னா யூ ஆர் ரிட்டையர்ட் பர்சன்றதுனாலதான் இவ்வளவு ரொம்ப க்ளோஸா இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறோம். ஏன்னா இப்ப கரண்ட்ல ஜட்ஜி இருந்தாங்கன்னா அவங்க பேச முடியாது, அவங்களுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கும் இருக்கு. ஆனா மக்களோட மக்களா இருக்கிறதுக்கு தானே சார் நீதிபதிகள், மக்களுக்காக இருக்கிறவங்க தானே சார். அவங்க கிட்ட வந்து ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு சில கேள்விகள் சில மக்கள் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த கேள்விகளுக்கு உங்கள் பதில் கிடைக்குமா? முயற்சிக்கிறேன். ஏன்னா 3வது செஷன்ஸ் வந்து அதை நோக்கிதான் சார் நம்ம போறோம்.